இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். மனுஷனை கொல்றவனுக்கு எதுக்குமா மரியாதை? மேடம், நான் கொல்ல வேண்டியது இவங்களையா? இத பாரு, இப்படி எல்லாம் பயமுறுத்த கூடாது. நீ கோவப்படலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். கொல்லணும்னு சொல்றவங்க கொலை பண்றவங்கள கோழி குஞ்சா கக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வர்ற மாதிரி கூடவே கூட்டிக்கிட்டு சுத்துவாங்களா? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்றியா? மேடம், நீங்க சொல்றவங்களோட சேர்த்து இவங்களையும் ஃப்ரீயாவே கொண்டுடுறேன். உங்களுக்கு ஓகேவா? என்ன சித்தி, ஓகே சொல்லிட்டுமா? ஐயோ, என்னம்மா அவன் தான் ஏதோ உளறிட்டு இருக்கான், நீயும் என்கிட்ட வந்து கேக்குற. அவன் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறான். அவன் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான், அதுவும் என்ன கொலை பண்ணணும்னு. ஆமால, அதனால எங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லனா உயிருக்கே ஆபத்தா போயிடும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்பா, உனக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னதுக்கு தானே உனக்கு கோவம் வந்துச்சு. இப்ப நானும் உனக்கு மரியாதை கொடுக்கறேன். வணக்கம்ப்பா. இவங்களை எப்படி மேடம் சமாளிக்கிறீங்க? இவங்க எனக்கு சித்தியா போயிட்டாங்க. என்னத்த பண்ண சொல்றேன், வேற வழி இல்ல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க மேடம், நான் யாரை கொலை பண்ணணும்? நீ கொலை பண்ண போறது இவள. சரி. சாரதா, நீங்களும் வன விருந்துக்கு வர்றதும் நாம இப்படி சந்திக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற சாரதா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானு, நம்ம ககன் இப்படி தானே வெளியே போயிட்டு இருப்போம். இப்ப பழைய விஷயங்களை பத்தி எதுக்குங்க? அது அப்ப நடந்த மாதிரியே திரும்பவும் உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் போல இருக்கு சாரதா. ஏன் கூட சேர்ந்து சாப்பிடணுமா? எப்படி சாப்பிடுவீங்க? யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்து டென்ட் பின்னாடி மறைஞ்சு நின்னு சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டேன்னா என் பையனுக்கு என் மேல இருக்க மரியாதையே போயிடும். முதல்ல இந்த மாதிரி கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது இல்ல சாரதா. என்ன இல்ல? திருட்டுத்தனமா சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு எதுக்குங்க? அதுவும் நீங்க அந்த சரத் சந்திரா கிட்ட போய் இவ்வளவு வருஷம் என் மனைவிக்கும் பசங்களுக்கும் செஞ்ச அநியாயம் போதும், இனி அப்படி இருக்க முடியாது, அதனால நான் உங்க கூட சேர்ந்து போய் சாப்பிட போறேன்னு தைரியமா உங்களால சொல்ல முடியுமா? எதை கேட்கறதுக்கு முன்னாடியும் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? பணக்கார வீட்டுல போய் இருந்துட்டோம்னா வசதியா வாழலான்னு என்னையும் பசங்களையும் நடு ரோட்ல விட்டுட்டு போனீங்க தானே. இப்போ வசதியா தானே வாழ்றீங்க, அந்த ஃபேமிலி கூட சந்தோஷமா தானே இருக்கீங்க. இத தவிர வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி கேட்ட உங்க மேல இருக்க கொஞ்சம் மரியாதையையும் நீங்க கெடுத்துக்காதீங்க. என்னங்க, சூடுபட்ட கையோட மருமகளை வேலை செய்ய வைக்கலான்னு பார்த்தா என்னங்க இன்னும் வரல? நீதான் கரண்டிய புடிச்சிட்டல்ல, சமைச்சிரு, ஒரு புடி புடிச்சிடலாம். இப்போ மதியானம் ஆயிடுச்சுங்க, காலையில போனவங்க இன்னும் ஆளை காணும். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குங்க. இவன் வழியில எங்கேயோ இவன் டூயட் பாடுறானோன்னு எனக்கு டவுட். அடையாண்டி நீ வேற இரு, இப்பவே நான் உன் சந்தேகத்தை தீக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ அப்பா. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுங்க? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, இரு நான் பாத்துக்கிறேன். அப்பா சொல்லுங்கப்பா. ஏண்டா டேய், ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வந்தோம்ப்பா. சரி, ஓகே, சீக்கிரம் வந்துருங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னடி சொல்ற? உங்க போனையும் என் போனையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு எவ்வளவு சவுண்ட் வச்சு கேட்டாலும் சரி, இன்னும் எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. சரி இரு, இப்போ வீடியோ காலே பண்றேன், அப்போ உன் சந்தேகம் தீரும்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு கை எரியலன்னு கவர் பண்ணிக்கிட்டாருல? ஆமா, அவங்க இங்க அனுப்பலன்னு
நான் வீட்ல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என் கை எரிஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு அவங்க கிட்ட போய் சொல்லி தெரியாதனமா இவர் கைய சுட்டுக்கிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க வரதட்சணை கொடுக்காததுக்கு டெய்லி நாங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சாரி இந்து, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அன்னிக்கிட்ட போய் வேணா நான் பேசுறேன். கண்டிப்பா உனக்கான வரதட்சணையை கொடுக்க சொல்லி நான் அன்னிக்கிட்ட சொல்லிடுறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத இந்து. மாப்பிள்ள, நீங்க சின்னவரா இருந்தாலும் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னத்த இப்படி பேசுறீங்க? ஒரு புருஷனா இது என்னோட கடமை. உங்களோட பொண்ண கண்ணுக்கு இமையா நான் பாத்துப்பேன். இவள நினைச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்துவுக்கு ஒரு நல்ல பையன் புருஷனா கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஸ்ரீராமச்சந்திரனே புருஷனா கிடைச்சிருக்காரு. தேங்க்ஸ் மாப்பிள்ள. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. இத பாருங்க அத்த, எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம்? இது என்னோட கடமை அத்த. பாருங்க, எல்லாரும் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீங்க கவலைப்பட்டு எங்களையும் கவலைப்பட வச்சு அப்புறம் இங்க இருக்கிற சந்தோஷமான நிகழ்வை சோகமாக்கிடாதீங்க அத்த. இப்ப என்ன, நாம தான் எப்படியும் இங்க வந்துட்டோம்ல. முதல்ல அந்த விஷயத்த மறந்துட்டு நாம இங்க ஹாப்பியா இருக்கலாம். சரிதானே? வாங்க அத்த, நம்ம போலாம். பாய். வாமா. மாமா, என்ன பூர்வா? நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாரும் ரொம்ப டல்லா ஃபீல் பண்றாங்க. நீங்க டல்லா இருந்தீங்கன்னா எனக்கும் எல்லாருமே டல்லா தெரியுறாங்க. ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் தானே நம்ம இங்க வந்திருக்கோம். பசங்க எல்லாரையும் டான்ஸ் பண்ண வைக்கலாமா? சூப்பர் ஐடியா அத்த. என்ன ஒண்ணுனா, இங்க நாங்க எல்லாரும் குழந்தைங்க தான். குழந்தைங்க டான்ஸ் ஆடுறத நீங்க பாத்துட்டு இருக்க கூடாது. நீங்களும் குழந்தைய மாதிரி டான்ஸ் ஆடணும். இந்த ப்ரோக்ராம்க்கு ஆங்கர் நான் தான். ஓகேவா? சூப்பர். சரி, ஆரம்பிடா. ஓகே, எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. முதல்ல ஆட போறது நம்ம எல்லாரை விட பெரியவங்க. ஆனா கல்யாண விஷயத்துல ரொம்ப சின்னவங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மருதாணி சித்தி. அவங்களோட அற்புதமான நடனத்தை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஐயோ கடவுளே, அது நான் தான் நானே போறேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்.